Hi friends, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டான மீன் வறுவல் பார்க்க போறோம். நிறைய பேர் மீன் வறுவல்ல நிறைய விதமான சொதப்பல் ஏற்படும். சில பேருக்கு அந்த என்னதான் வறுத்தாலும் கவிச்சி வாடை அடிச்சிட்டே இருக்கும். அல்லது மீன் வறுக்கும்போது தோசைக்கல்லே ஒட்டிக்கும். அதே மாதிரி அந்த மசாலாலாம் உதிர்ந்து போய்டும். இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மசாலா மீன் வறுவல் செய்ய போறோம். ஒரு முறை இந்த மெத்தட்ல நீங்க மீன் வறுத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் எப்போதுமே நீங்க இதே மெத்தட்ல தான் மீன் வறுப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு கொடுவா மீன் எடுத்திருக்கேன். நீங்க எல்லா விதமான மீன்லயுமே இதே மெத்தட்ல செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம்னா மீன் வறுவல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா தவால ஒட்டுதுன்னு சில பேர் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் விருப்பப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கறதுனால மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கறதுனால அந்த மீனோட கவிச்சி வடையெல்லாம் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீன் வறுவலுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாகவும் ஆகிடாமல் ரொம்ப அதிகமாகவும் ஆகிடாமல் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். சோள மாவு இருக்கு இல்லையா, அதாங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா மீன் நல்லா கிறிஸ்பினஸாகவும் வரும், அதே நேரத்தில் தவால ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் இருக்கும்போது சில நேரங்களில் தவால ஒட்டும். ஆனால் நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது அந்த தவால ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பினஸாக சூப்பராக இருக்கும். சில பேர் அரிசி மாவு சேர்ப்பாங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா இது மேலே ஒரு லேயர் போல் வந்துடும். அந்த மாதிரி வந்தால் மீன் வறுக்கும் போதே மசாலா உதிர்ந்துடும். ஆனால் இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரமோ வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 மணி நேரமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 மணி நேரம் போல் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்கிறதுலேயும் சில முறைகள் இருக்குங்க. தவாவை அடுப்பில் வச்சுட்டு தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகளை வைக்கணும். அப்போ தான் தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மீன் வறுவல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாரம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ண விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். புளிப்பு சுவை பிடிக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எப்போதுமே மீன் வறுக்கும் போது அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்புங்க, இல்லைன்னா தவால ஒட்டிகிட்டே வந்துடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்புறேன். தவால கொஞ்சம் கூட ஒட்டாமல் அதே நேரத்தில் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது நான்ஸ்டிக் தவா கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் வறுக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒட்டாமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம நார்மலாக தோசை துடுற தவாலே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போதுமே ஒட்டாமல் நல்லா வரும். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த பேட்சுகள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சொன்ன எந்த பொருளையுமே ஸ்கிப் பண்ணாமல் இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக வரும். அதே மாதிரியே தவாவை அடுப்பில் வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை வச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வறுத்தெடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான மீன் வறுவல் நமக்கு தயாராகிடுச்சு. மசாலா கொஞ்சம் கூட உதிராது. நீங்களே நல்லா பாருங்கள், இந்த மசாலா ஒரு லேயர் போல் இல்லாமல் அந்த மீனோட நல்லா பிளெண்ட் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.